Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோல நாம கட் பீட்ஸ் ஒர்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கட் பீட்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு மைக்ரோ கட் பீட்ஸ், இன்னொன்னு நார்மலா கட்தானா பீட்ஸ்னு சொல்லுவாங்க. அது இந்த மைக்ரோ கட் பீட்ஸை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த வீடியோல ரெண்டு டைப்புமே வந்து பார்த்திடலாம். ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது நார்மல் கட்தானா, பிங்காக இருக்கிறது கட் பீட்ஸ், சாரி மைக்ரோ கட் பீட்ஸ். ஃபஸ்ட்டு நாம் நார்மல் கட் பீட்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா பீட்ஸும் பண்ணுற மாதிரி தான். கட் பீடை ரெண்டாக எடுத்துக்கோங்க. ஒன்று அப்படின்னா ரெண்டு, இதுக்கு மேலே லோட் பண்ணாதீங்க. ஸோ ரெண்டாக எடுத்து ஒரு லைனை ஃபுல்லாக முடிச்சிடுங்க. கரெக்டாக பீட்ஸுக்கு ஒரு பீடு எடுக்கிறோன்னா அதுக்கு உள்ளேருந்து நூலை எடுங்க. அப்போ தான் நெருக்கமாக போடுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பீட் கூட ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பீட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாகவே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு பீடாக எடுத்து லோட் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் அந்த பீடுக்கு உள்ளேருந்து ஊசியை எடுத்து நீங்கள் நாட் போடுங்க, இல்லை ஸ்டிச் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 999க்கு 4 month டியூரேஷனில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம குட்டியான மைக்ரோ கட் பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 2 to 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 பீட் இல்லைனா 3 பீட் கூட நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே குட்டியாக இருக்கும். சுகர் பீடை விட ரொம்ப குட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 2 பீட் எடுத்திருக்கேன். இப்போ 1 2 3 3 பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப அழகான ஒரு பீட்ஸ் ஒர்க்னால் இது கட் பீட்ஸ் தான். அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 2 இல்லை 3 கட் பீட் வந்து மைக்ரோ கட் பீட் வந்து 2 இல்லை 3 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு சக்கரி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.